ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். இன்றைக்கி இல்லம் தேடி கல்வியில் இந்த ஹைடெக் லேப் செலெக்ஷன் சிபிடி எக்ஸாமில் என்ன நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான சேலரி டீட்டெயில்ஸையும் நம்ம இதில் சொல்லலாம், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சிபிடி எக்ஸாமோட டேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு நாள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த அந்த 5ஆம் தேதி எக்ஸாம் வந்து 6ஆம் தேதி போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 6ஆம் தேதி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, கம்மிங் தேர்ஸ்டே. ஸோ எல்லோரும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறத விட்டுறாமல் கண்டினியூவாக எல்லோரும் செய்யுங்க. எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு என்ன சேலரி அப்படிங்கிற மாதிரி நிறையா குரூப்பில் நிறையா டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தோம் அப்படின்னாக்கா 18,000 இதுக்கு கொடுக்க போகிறதா வந்து நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மையிலே சொல்ல போனாக்கா இந்த ஜாபுக்கான நேம் தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க தவிர எந்த ஒரு சேலரி டீட்டெயில்ஸையும் வந்து அவங்க அதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நம்ம வந்து இந்த எக்ஸாமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன முக்கியமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்கிறேன். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. அப்புறம் எதுவும் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் எதுவும் பண்ணியிருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் டிப்ளமா இன் சிஎஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் யூஜி அண்ட் பிஜி வந்து சிஎஸ்சில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து மற்ற மேஜராக இருந்தாலும் எல்லோரும் உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் அண்ட் டிகிரி மார்க் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லேயே எதுவும் டிப்ளமா பண்ணியிருப்போம் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டேலி, அப்புறம் சாஃப்ட்வேர் டூல்ஸ் நிறையா, அந்த கேடு அது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரியான சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துக்கோங்க. அதுமாதிரி இந்த அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கவங்க கூட அதையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் மார்க் ஷீட் வச்சுருந்தீங்க அப்படின்னால எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் போய் எது கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ எது வேணால் கேட்கலாம். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2 செட் ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க. அவங்க எதுவும் கேட்கல, சும்மா நம்ம அடிஷ்னலாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்து வச்சுக்க சொல்கிறேன். இந்த சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து 18,000 கொடுக்க போகிறாங்க, இது கொடுக்க போகிறாங்க, அது கொடுக்க போகிறாங்க. நம்ம அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக ஒரு ஜாப் அப்படின்னு கொடுத்தா அதுக்கான சேலரி நமக்கு கொடுக்க தான் போகிறாங்க. அதனால் நம்ம அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம்ம எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே போல் நிறைய பேருக்கு வந்து இந்த மெயில் வரல அப்படி இப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. மெயிலெலாம் வரல அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம நல்லா பண்ணியிருந்தோம்னாக்கா கண்டிப்பாக செலக்ட் ஆகும். அதை பற்றி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. இந்த குரூப் 4 எக்ஸாம் வேறு 9th இருக்குது, இந்த எக்ஸாம் 6th இருக்குது. எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, எதை விடுறது, எதை ரிவைஸ் பண்ணுறதுன்னு நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி சேலரி ரூமர்ஸ் அது இதுன்னு எதையுமே கேட்டுக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல மட்டும் குறியாக இருங்க. ஸோ எந்த அப்டேட்ஸாக இருந்தாலும் நம்ம சேனலில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.